ஹாய் ஆல், வெல்கம் டு சம்மோஸ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பூரிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் குருமா எனக்கு பர்சனல் ஃபேவரட் சொல்லலாம். இது செய்கிற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய், இஞ்சி, முந்திரி, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே நான் பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டுமே நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை அரைச்சிக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம், இல்லை ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான காய்கறி கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணுதோ உங்களுக்கு ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. காய்கறி எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பேஸ்ட்டையும் ஃபைனலாக சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தூவிட்டு குக்கர் மூடி 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான இந்த குருமா ரெடி. பூரிக்கு ஆஸ் யூஷுவல் மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா தேய்ச்சி வச்சுட்டு எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துட்டா சூப்பரான பூரியும் ரெடி ஆயிடும். இந்த சிம்பிளான குருமா ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய்.